Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து Excel VBA யூஸ் பண்ணி ஒரு நியூ ஷீட் ஆட் ஆகும்போதே அதை வந்து வித் நேமோட வந்து ஆட் பண்ண போறோம். இப்போ நார்மலா எக்ஸல்ல வந்து ஒரு நியூ ஷீட் கிரியேட் பண்ணும்போது ஒரு நியூ ஷீட்டை ஆட் பண்ணிட்டு அதை போயிட்டு நமக்கு ஏத்த மாதிரி ரீநேம் பண்ணுவோம் அந்த ஷீட் நேமை. இப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க நம்ம வந்து இந்த கோடுல வந்து ஷீட் எனக்கு இன்சர்ட் ஆகும்போதே நான் என்ன நேம் கொடுக்கறனோ அந்த நேம்ல போயிட்டு ஷீட் இன்சர்ட் ஆகணும். அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஷீட் 1 இருக்கு. இப்போ Alt F11 கொடுத்து என்னோட விசுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு நான் போயிடுறேன். இங்க வந்து இன்சர்ட்ல போயிட்டு ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாடியூலுக்கு வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். இங்க வந்து add new sheets with names அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மாடியூல் நேம் அசைன் பண்ணிக்கிறேன். இங்க வந்து சப் ப்ரொசீஜர் நேம் வந்து add new sheets with names அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மேக்ரோ நேம் அசைன் பண்ணிக்கிறேன், சப் ப்ரொசீஜர் நேம். இப்போ வந்து sheets.add இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஷீட் ஆட் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். அகைன் வந்து sheets.add டாட் நேம் ஈக்குவல் டு என்ன நேம்ல வந்து எனக்கு நேம் ஆட் ஆகணும், கல்லணை ஒயிட்டின்னு சொல்லிட்டு நான் நேம் அசைன் பண்ணிக்கிறேன். என்ன நேம்ல வந்து எனக்கு அந்த ஷீட் வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கறத நான் இங்க வந்து நேம் அசைன் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து F8 கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு என்னோட கோடு. இப்ப செகண்ட் லைனுக்கு மூவ் ஆகுது. இப்போ வந்து இந்த கோட் ரன் ஆகும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பாருங்க. இப்போ வந்து எனக்கு இந்த ஷீட் 1க்கு முன்னாடி ஷீட் 2ன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. அந்த ஷீட் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப அகைன் வந்து நான் என்ன பண்றேன், இப்ப இந்த தேர்ட் லைன்ல இருக்கு இல்லீங்களா, இப்ப இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குன்னு பாருங்க. நம்ம கல்லணை ஒயிட்டின்னு சொல்லிட்டு அந்த ஷீட் நேமுக்கு அசைன் பண்ணிட்டோம். இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்லணை ஒயிட்டின்னு சொல்லிட்டு எனக்கு ஷீட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. நம்ம இங்க என்ன நேம் அசைன் பண்ணிருக்கோமோ அந்த நேம்ல வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இப்ப நான் இந்த கோட அகைன் எக்ஸிக்யூட் பண்ணா எனக்கு என்ன அங்க ரிசல்ட் கிடைக்கும்னா எனக்கு எரர் வந்து த்ரோ ஆகும். ஏன்னா எனக்கு கல்லணை ஒயிட்டின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷீட் நேம் அவங்க வந்து அங்க ஆல்ரெடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எரர் வரும். இப்ப நான் ரன் பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா எனக்கு எரர் வந்து பக் வந்து எனக்கு இங்க த்ரோ ஆகுது, ரன் டைம் எரர் வருது. ஆனா வந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு ஷீட் 5 வந்து இன்சர்ட் ஆயிருச்சு. பட் இந்த லைன்ல வந்து நமக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி கல்லணை ஒயிட்டின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்டா நேம் அசைன் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து VBA tutorial in தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்ப இந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க F8 கொடுத்து. பெர்ஃபெக்ட்டா வந்து உங்களுக்கு இங்க ஷீட் நேம் வித் நேமோட வந்து நமக்கு ஷீட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து ஸ்பெசிபிக் நேம்ல வந்து நம்ம ஷீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.